ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான சிக்கன் டிக்கா. நம்ம ஹோட்டல்ஸ்லலாம் விரும்பி வாங்கி சாப்பிட்ற இந்த சிக்கன் டிக்கா வீட்டிலே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. என்ன ஸ்பெஷல்னால், இந்த டேஸ்டியான சிக்கன் டிக்கா பண்ணுறதுக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். ஹைஜீனிக்காக வீட்லேயே பண்ணியிருக்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல ஜூஸி அண்ட் சாஃப்டாக அருமையான சிக்கன் டிக்கா வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது ஏர் ஃப்ரையரில் சிக்கன் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு ரெசிபி. ஏர் ஃப்ரையர் இல்லாதவங்க இதே மெத்தடில் சிக்கன் மசாலா சேர்த்து ஊற வச்சுட்டு தவா ஃப்ரையும் செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ ஏர் ஃப்ரையரில் நம்மளுக்கு ஆயில் ரொம்ப கம்மியாக பிடிக்கும். ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காகவும் நம்ம சிக்கன் டிக்கா பண்ணிடலாம். பட் நீங்கள் தவா ஃப்ரையும் பண்ணிக்கலாங்க, அது உங்கள் விருப்பம். இப்போ ரெசிபி எப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ இங்கே ஒரு 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் பீசஸ் வாங்கி கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க. இங்கே நான் வாங்கியிருக்கிறது சிக்கன் போன்லெஸ் தை பீசஸ். சிக்கன் பிரெஸ்ட் பீசஸை விடவே இந்த தை பீஸ் வாங்கி நம்ம சிக்கன் டிக்கா பண்ணும்போது நல்ல ஜூஸி அண்ட் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நல்லா சிக்கனை கழுவுனதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுறணும். ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுருவோம். இது மஸ்ட்டுங்க. அப்போ நல்ல ஜூஸி அண்ட் சாஃப்டாக இருக்கும் சிக்கன் நம்மளுக்கு வெந்து வரும்போது. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இது கூட தேவையான அளவு உப்பு, சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம். அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர். தயிரில் இருக்கிற தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு அந்த கெட்டியான தயிர் மட்டும் சேர்க்குறோம். இப்படி கெட்டியான தயிர் சேர்க்கும்போது தான் மசாலா நல்லா கோட் ஆகும், இல்லைன்னா லூஸாக இருக்கும், சரியாக மசாலா பிடிக்காது. அடுத்ததாக நல்லா ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பவுடர். கறி மசாலா பவுடரோட ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இதில் மல்லி, மிளகாய், மற்ற சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் நம்ம வறுத்து பொடிச்சிருப்போம். அந்த ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். அதுலேருந்து ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்தாச்சு. ஸோ எல்லா ஸ்பைசஸும் இருக்குது, இதில் காரமும் இருக்குது. இது கூட ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேங்க. இது கலருக்காக. ஸோ இது சேர்க்கும்போது தான் அந்த சிக்கன் டிக்காவோட கலர் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஃபுல் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடியும் சேர்த்தாச்சு. இது கூட ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே எண்ணெய் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம். எண்ணெய் இந்த அளவுக்கு மட்டுமே போதும். நம்ம ஃபுல்லாக இந்த சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஃபைனலி கொஞ்சம் நல்ல கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி போட்டு விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கருவேப்பிலை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, அது ஃப்ரை ஆகி வரும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேங்க. இது ஆக்சுவலி முன்னாடியே மசாலா பொடியெல்லாம் போடும்போதே சேர்த்துருக்கணும், நான் இப்போ மறந்துட்டேன், அதனால் இப்போ ஆட் பண்ணிட்டேன். ஸோ இஞ்சி பூண்டு விழுது மிஸ் பண்ணாமல் சேர்த்து விட்டு நல்லா இப்படி கலந்து விட்டாச்சுங்க. அவ்வளோதான். எல்லாம் ஃபுல்லாக மசாலாலாம் நல்லா அந்த சிக்கன் மேலே நல்லா கோட்டாகிற மாதிரி கலந்து விட்டாச்சு. இனி இதை நம்ம ஊற வைக்கணும். மசாலா எல்லாம் போட்டு கலந்த சிக்கன் நல்லா ஒரு 1-2 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறுட்டுங்க. அப்போ தான் நல்லா மசாலா பிடிச்சி சிக்கன் நல்லா ஜூஸி அண்ட் சாஃப்டாக வெந்து வரும். ஸோ மூடி எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதிகமான நேரம் கூட ஊறலாம், பட் ஒரு மினிமம் ஒரு 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணும்போதும் ரோஸ்ட் பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும். நல்ல ஜூஸி அண்ட் சாஃப்டாக சிக்கன் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த மசாலாலாம் பிடிச்சி. ஸோ ஊறிட்டு இருக்கட்டுங்க. சிக்கன் மேரினேட் பண்ணி 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம அந்த ஏர் ஃப்ரையரை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வர ஏர் ஃப்ரையரில் எல்லாமே ப்ரீசெட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதை சூஸ் பண்ணி அழகாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ஏர் ஃப்ரையரை நான் கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த சிக்கன் உள்ளே வச்ச உடனே அது குக்கிங் ஸ்டார்ட் ஆகும் ப்ரீ ஹீட் பண்ணிட்டா. ஸோ ப்ரீ ஹீட் மோட் ஆன் பண்ணிவிட்டேன். ஒரு 4 நிமிஷத்துக்கு இந்த ஏர் ஃப்ரையர் கொஞ்சம் ப்ரீ ஹீட் ஆகட்டும். நான் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஏர் ஃப்ரையர் பிராண்ட் கொசோரி. இது என்னோடய சன்னு இங்கே கிச்சனுக்கு வாங்கி கொடுத்தது. அவர் ரொம்ப டயட் ஃபாலோ பண்ணுவார். அந்த ப்ரோட்டீன் இன்டேக்குக்கு வேண்டி சிக்கன் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்குவார். சிக்கன் ரோஸ்ட்டு ஆயில் ரொம்ப கம்மியாக சேர்த்து ரோஸ்ட் பண்ணுறக்கும், குயிக் அண்ட் ஈஸியாக சமைக்கிறக்கும் இந்த ஏர் ஃப்ரையர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பிராண்டு ப்ரமோஷன் எல்லாம் கிடையாது. நான் கிச்சனில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் ஏர் ஃப்ரையரில் உங்களுக்கு சிக்கன் டிக்கா செஞ்சு காமிச்சிட்ருக்கிறேன். ஸோ அந்த ஏர் ஃப்ரையரை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். இதில் நல்லா யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது. சிக்கன் மட்டும் இல்லைங்க, வெஜிடபிள்ஸ், பன்னீர் எல்லாம் ரோஸ்ட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு, பேக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ நிறையா விதமாக இது யூஸ் பண்ணிக்கலாம், கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஏர் ஃப்ரையரை ப்ரீ ஹீட் பண்ணினதுக்கப்புறம்
இப்போ நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி, அதாவது மசாலாலாம் சேர்த்து ஊற வச்சுருக்கிற சிக்கனை இப்போ அந்த ஏர் ஃப்ரையருக்குள்ளே அடுக்கி விட்டுறலாம். சிக்கனை உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரேயில் கொஞ்சமாக எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அந்த மசாலாவோட நல்லா பொறுத்து சிக்கனை எடுத்து அழகாக ஓரங்கள்லேருந்து அப்படியே அடுக்கி விட்டுட்டு வரணும். நம்ம கரெக்டாக வைக்கும்போது நம்ம நல்லா தாராளமாக ஒரு 1/2 kg சிக்கனை தடவையாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்க முடியும். சிக்கனை மசாலாவோட நல்லா புரட்டி விட்டுட்டு கரெக்டாக இப்படி பிளான் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அடுக்கி விட்டுட்டோம்னா நம்ம மேரினேட் பண்ணின எல்லா சிக்கனையும் கரெக்டாக வச்சாச்சு. இப்போ அடுத்தது அதை வந்து இந்த ஏர் ஃப்ரையரில் போட்டு விட்டுட்டு இப்போ நம்ம அங்கே ப்ரீசெட்டில் கொடுத்துருக்கிற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அதுவே குக்கிங் டைமும் டெம்பரேச்சரும் செட் பண்ணிக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. சிக்கன் ஃப்ரைஸ், ஃப்ரோசன், லேம்ப், சீ ஃபுட், வெஜ்ஜீஸ், ரீஹீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஆல்ரெடி இருக்குது. இதை வந்து ப்ரீஹீட், கீப் வார்ம், ஷேக் இது எல்லாமே அப்புறம் நடுவில் நம்ம வேணும்னா நிறுத்திக்கலாம். நம்மளும் டைம் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சிக்கன் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டேன். அதுவே 190 டிகிரியும் 20 மினிட் குக்கிங் டைமும் அங்கே ப்ரீசெட்டில் இருந்ததை எடுத்துக்கிச்சு. இனி நம்ம 10 மினிட்ஸ்க்கு இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம வேறு வேலையை பார்த்துட்ருக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு தடவை எடுத்து திருப்பி போடணும். ஸோ இப்போ இங்கே 10 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம பாஸ் பண்ணி வச்சுட்டு இதை நம்ம எடுத்துக்கிட்டாவே அங்கே ஸ்டாப் ஆகிடும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு இடுக்கி வச்சு நம்ம திருப்பி போட்டுக்கணும். எல்லா சிக்கன் பீசஸையும் நம்ம திருப்பி போட்டுடலாம். மேலே கலர் ரோஸ்ட் ஆனது தெரியுது பாருங்கள், கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இப்போ இது ஹாஃப் குக்குடாக இருக்குது. நம்ம திருப்பி போட்டு அடுத்த 10 நிமிஷம் வேக விட்டுட்டு எடுத்தால் பர்ஃபெக்டாக குக் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணி அழகாக சிக்கன் டிக்கா பண்ணிடலாம். ஸோ அகைன் மாட்டி விட்டுட்டு இடத்துலேருந்து அந்த பாஸ் பண்ணின அந்த டைம்லேருந்து மீதி இருக்கிற அந்த 10 மினிட்ஸ்க்கு நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இனி எதுவுமே பண்ண வேண்டாம். 10 மினிட்ஸ்க்கு நம்ம வேறு வேலையை பார்த்துட்ருக்கலாம். 10 மினிட்ஸ் கழித்து அதுவே ஆஃப் ஆகி இண்டிகேஷன் கொடுக்கும், ஒரு சவுண்டு கொடுக்கும். அவ்வளோதான், சிக்கன் ரெடி. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான சிக்கன் டிக்கா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. ஸோ குயிக் அண்ட் ஈஸியாக ஒரு 20 மினிட்ஸில் ஒரு 1/2 kg சிக்கன் டிக்கா நம்ம ஜம்முன்னு செஞ்சாச்சு. ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் மட்டுமே தான் இங்கே சேர்த்துருக்குறோம். அந்த பக்காவாக நம்மளுக்கு தேவையான மாதிரி மசாலா போட்டு அழகாக ஹைஜீனிக்கு வீட்லேயே நம்ம செஞ்சாச்சு. சப்போஸ் உங்கள்கிட்ட ஏர் ஃப்ரையர் இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் இதே மாதிரி மசாலா போட்டு ஒரு அடிகனமான பேன் அல்லது தோசைக்கல் தவாவில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. தவாவில் போட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அப்புறம் அது நல்ல ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு மறுபடியும் வேக வச்சு எடுத்துட்டா சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிருங்க. இந்த ஹோம் ஸ்டைல் சிக்கன் டிக்கா ரெசிப்பியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி தாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.